நண்பர்களே, இப்போ ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் ஏகப்பட்ட டிபேட் நடந்துகிட்டு இருந்தது. அதாவது ஓட் சோரி, அதாவது ஓட்டு திருடப்படுதா அப்படின்னு கருதி ஒரு இதை வெளியிட்டிருந்தாரு. அது எப்படி எப்படிலாம் திருடப்படுது பாஜக ஆளும் அரசாங்கத்தால அப்படின்றத குற்றச்சாட்டை வச்ச பிறகு அது விளக்கமா சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டை வந்து ஹிந்தியில போட்டிருந்தாரு. அதை மொழிபெயர்த்து சொல்றேன். அதுக்கப்புறம் இவங்களோட உண்மை கதைகள்லாம் என்னன்னா அப்படின்றதையும் இதுல நான் தெளிவுபடுத்துறேன். முதல்ல அவர் போட்ட ட்வீட் என்ன, அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அது ஹிந்தியில போட்டிருக்காரு, நான் தமிழ்ல மொழி மாத்தி உங்களுக்கு சொல்றேன். அதாவது தேஷ்கே யுவா, அதாவது நாட்டோட இளைஞர்கள். தேஷ்கே ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு தெரியும், நாட்டோட ஸ்டூடெண்ட், அதாவது படிக்கும் பிள்ளைகள், அதாவது காலேஜாக இருக்கட்டும், பள்ளி படிக்கும் மாணவர்களாக இருக்கட்டும், அதை தான் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேஷ்கே ஜென்ஜி, அதாவது இளைய சமுதாயத்தும் ஜென்ஜி, இந்த நாட்டோட இளைய சமுதாயத்துக்கு ஒரு இதை சொல்றாரு. संविधान को बचाएंगे, लोकतंत्र की रक्षा करेंगे और ஓட் चोरी को रोकेंगे. இதை வந்து மொழி மாற்றி சொல்ல போனால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அரசியல் அமைப்பை பாதுகாப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம், வாக்கு திருட்டை தடுப்போம் அப்படின்றத இந்தியில சொல்லியிருக்கிறாரு. அதை நான் தமிழ்ல டப் பண்ணி சொல்றேன். அதாவது உண்மை கதை, அதாவது இவர் சொன்னதை வந்து மொழி மாற்றி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உண்மை நிலவரத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து குற்றச்சாட்டு மட்டும்தான் வைக்கிறாரு. இதுல வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ராகுல் காந்தி கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்கள்ட்ட தான் ஆதாரம் இருக்குது, பாஜகவால ஓட்டு திருடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கும்போது நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த ஆதாரத்தை சப்மிட் பண்ணி கோர்ட்ல பிஐல கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்த்து, இல்ல நாங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டோம், மக்கள் மன்றத்தில் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதிர்கட்சியா இருக்கிற வகையில இது நல்லது, எது மக்கள் மத்தியில கொண்டு வரதும் இந்த மாதிரி விஷயத்த நல்லது. முக்கியமா நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அரசியலமைப்பை இவர் கையில எடுத்துக்கிட்டு சவிதான், அதாவது அரசியலமைப்பை நாங்க காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரஸ் மீட்டை நடத்திக்கிட்டு இருந்தாரு. நான் ஒண்ணு வந்து காங்கிரஸை பார்த்து கேட்க விரும்புறேன். எந்த அரசியல் அமைப்பை நீங்க கையில எடுத்துக்கிட்டு அந்த அரசியல் அமைப்பை காப்போம்னு சொல்றீங்களோ, அந்த அரசியல் அமைப்பை எழுதின டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர், அதாவது பாரத் ரத்ன் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கரை இதே காங்கிரஸ் தான் 1952 பாம்பேல அவர் நின்ன பிறகு அவரை தோக்கடிச்சது. அவருக்கு எதிர்ப்பா கேண்டிடேட்டை நிறுத்தி, நாராயணன்ற கேண்டிடேட்டை நிறுத்தி தோக்கடிச்சதும் இந்த காங்கிரஸ் தான். இன்னைக்கு அதே அரசியல் அமைப்பை தூக்கிக்கிட்டு நாங்க அரசியல் அமைப்பை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால இன்று இருக்கும் இளைய சமுதாயத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த அரசியல்வாதிகளை பேச்ச கண்டிப்பா நம்பி ஏமாறாதீங்க. இனிமேல் என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே அவைலபிளா இருக்குது கூகுள்ல. உங்களுக்கு கூகுள்லயா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், ஏகப்பட்ட இதெல்லாம் அவைலபிளா இருக்குது. இதெல்லாம் தேடி படிங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கும் புக் அவைலபிளா இருக்குது, புக்கு வாங்கி படிங்க. அரசியல்வாதி சொல்ற எல்லா வார்த்தைகளும் உண்மையும் இல்லை, பொய்யும் கிடையாது. அதை அனாலிசிஸ் பண்ற வேலை உங்களோட வேலை.